அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபேசியர் 4 மற்றும் 3 மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதானத்தை கட்டினால் ஆவின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை இருங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனங்களை, கர்த்தர் நம்மிடம் பரிசுத்தை எதிர்பார்க்கிறார். அவரை போல பரிசுமாக எதிர்பார்க்கிறார். நம் மனத்தாழ்மை இருந்தோமானால் நமக்கு மிகுந்த கிருபை கிடைக்கும். சாந்தம் நீடிய பொறுமை உடையவர்களாக இருந்தால் கர்த்தர் மிகுந்த கிருபைகளை குறித்து நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம் அறியாத எட்டாத பெரிய காரணங்களை செய்வார். நம் நினைப்பதற்கு மேலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி பலி நாம் ஏறெடுப்போம். அன்பினால் ஒருவரை தாங்க வேண்டும். அன்பானது நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நம் கை கொள்வதற்கு சமம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் சமாதானமாக இருந்து சாந்தமாக இருந்து நீடிய பொறுமையோடு இருந்து மனத்தாழ்மை அடைந்து தகப்பனே, ஆவி நற்கணிகளை பெற்று தகப்பனே, உம்மை போல இருக்க கிருபை தங்கராஜா. உம்மை போல பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய நித்திய வாழ்வுக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகப்பனே போகிறதுக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு மிகுந்த கிருபையை கொடுத்து உம்மை போல எங்கள் எல்லோரையும் பரிசுத்தம் மாற்றிக்கொண்டு வருவதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். மீட்பர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.